Hi friends, welcome to Films Fashion. ஸோ இன்னைக்கு கவி ஸ்டிச்சிங்கில் நான் எந்த ஒரு ஸ்டிச்சிங்கை மார்க்காக வீடியோ போடல. எனக்கு ஆர்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் 3 சாரியும் ஒரு நார்மல் ப்ளவுஸும் தைச்சி கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்து 10 நாளுக்கு மேலே ஆச்சு. பட் இப்போ தான் எனக்கு சனி ஞாயிறு லீவு கிடச்சிது. ஸோ அதில் தைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ஃப்ரைடே நைட்டு உட்காந்து நறுக்கினேன். ஸோ அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சாரியில் இந்த பூனம் சாரியில் ப்ளவுஸே பத்த மாட்டேங்குது. அவங்க 36 இன்ச்சு பாடி சைஸுக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸ் பிட்டே பத்த மாட்டேங்குது. லைனிங்கும் அவங்க கம்மியாக தான் கொடுத்துட்டு எப்படியாவது தைச்சி கொடுங்கக்கா அப்படின்னாங்க. சரி ரைட், நம்ம உள்ள பட்டிக்கும் வேறு எதுக்கும் வேறு கிளாத் மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற கிளாத்தில் நான் கொடுத்த கிளாத்தில் நறுக்கி தைக்கலாம் அப்படின்ட்டு நானும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ புடவைலாம் ஓரம் அடித்து எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு லைனிங்கையும் ப்ளவுஸ் பிட்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு புடவைங்களை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்து ஒரு பீஸை நறுக்கலான்ட்டு எடுத்து அது 80 பாயிண்ட் அந்த பிட்டு நறுக்க போனனாக்கா அதில் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, ஸ்லீவ்ஸு, பேக்கு, ஃப்ரண்ட்டு இது மட்டும் தான் நறுக்க முடிஞ்சிச்சு. பட்டிக்கோ இல்லை பட்டன் பட்டிக்கோ கிளாத் சுத்தமாக இல்லை. ஸோ அது என்கிட்ட வேறு கிளாத் அது மாதிரியான கிளாத் என்கிட்ட இருந்ததுனால நான் எப்போவுமே லைனிங் ரெடிமேடாக கையில் வச்சுருப்பேன். இல்லை நான் பீசஸ் எதையுமே தூக்கி போட மாட்டேன். ஸோ அதை கொண்டு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே ஸ்லீவ்ஸு, பாடி, பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு மட்டும் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை வச்சு மற்ற 3 ப்ளவுஸையுமே லைனிங்கும் அடுத்து மெயின் கிளாத்தையுமே நறுக்கி வச்சுட்டேன். இந்த பூனம் ப்ளவுஸில் சொல்லணும் அப்படின்னாக்க பூனம் ப்ளவுஸ் நார்மலாக 32 இன்ச் வரைக்கும் உள்ளவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். அது இருக்க கிளாத்து நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்க போனோம்னா தான் கொஞ்சம் நமக்கு அந்த கிளாத் மெட்டீரியல் அதிகமாக கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பிட்டு. பட்டு சில இதெல்லாம் சுத்தமாக நமக்கு பத்தவே பத்தாது. பட் அதுலேயுமே நான் தைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் என்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க அவங்க. அது பாருங்கள், அளந்து பார்க்குறேன், எனக்கு மீதிக்கு கிளாத் பத்தவே இல்லை. சரி ஓகே தைக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டேன். அப்புறம் இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னாக்கா இது மாதிரி நம்ம பூனம் ப்ளவுஸ் தைக்கும்போது இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய வர செய்யும். நமக்கு கிளாத்து பத்தாது, லைனிங்கும் நமக்கு பத்தாது. ஸோ அதை எப்படியா இருந்தாலும் நம்மளால் தைக்க முடியுன்றதை காட்ட தான். பட் இதில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா தைக்கிறத என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் வீடியோ நான் எடுத்தேன். கரெக்டாக நான் வீடியோ எடுக்க போகிற நேரத்தில் நிறைய நூலாக இருந்தது. என்னுடைய ட்ரைபேடு வீடியோ ஸ்டாண்டு இதாகினது, லூஸ் ஆனது. ஸோ எல்லாமே அந்த நேரத்தில் தான் நடந்ததாங்காட்டியும் சரின்னு என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல, தைக்கும்போது வீடியோ எடுக்க முடியல. ஸோ தைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேலுக்கு அதனுடைய லுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ கிளாத்து பத்தாமல் இருந்ததுலேயுமே நான் தைச்சி முடித்து நான் அதையுமே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு டைலராக இருக்கிறவங்க எல்லா ப்ராப்ளத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். ஸோ கிளாத் பத்தாமல் இருக்கலாம், லைனிங் பத்தாமல் இருக்கலாம், இருந்துச்சு அப்படின்னாக்கா அது எப்படி சமாளித்து அதை தைக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய டேலண்ட் அப்படின்றது. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கிளாத் பட்டிக்கு நான் வச்சுருந்த கிளாத்தை எடுத்துகிட்டு அதை பட்டிக்கு சேர்த்து ஜாயின் பண்ணேன். ஸோ நம்ம எப்படியும் தைச்சிக்கலாம் அப்படின்ற இதில் தான் அதே மாதிரி தைக்கவும் முடிஞ்சது என்னால். ஸோ நான் எப்போவுமே மார்க் பண்ணும்போதும் தைக்கும் போதும் வீடியோ எடுத்து போடுறது வழக்கம். இந்த தடவை ஒரு பிரேக் விடலாம் அப்படின்றதுக்காக நான் இந்த தடவை தைச்ச அந்த 4 ப்ளவுஸுமே நான் வீடியோ எடுக்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் பிரேக்கில் இருக்கட்டும், நம்ம அடுத்து புதுசாக போட்டுக்கலாம். ஏன்னா எடுக்கும்போதே நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்ததுனால ஓகே இது கொஞ்சம் ஃப்ரீயாக பிரேக் விட்டுருவோம் அப்படின்ட்டு வெறுமனே நறுக்கினதையும் தைச்சி முடிச்சதையும் மட்டுமே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும். டைலராக இருக்கிறவங்க எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றத காட்டுறதுக்கு தான். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே 4 ப்ளவுஸுமே நறுக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் தைச்சி முடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாமே ஃபிட்னஸ் கரெக்டாக வந்துடுச்சு. அந்த அளவுக்கு நான் கிளாத்தை மெயின்டைன் பண்ணி அதுக்கான கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு கொடுத்து தைச்சி மெயின்டைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.